பீப்புள், வெல்கம் டு பவர் ஹவுஸ். இப்படி சொல்லக்கூடாது. ஏன் தான் என் சேனலுக்கு பவர் ஹவுஸ்னு பேர் வச்சனோ தெரியல. ஏன்னா இப்போ கூலி படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இது வரப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த கூலி டைட்டில் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே மைட்டோகாண்ட்ரியா மாதிரி இருக்கும். ஏன்னா அது மைட்டோகாண்ட்ரி தான் பவர் ஹவுஸு. இப்படி சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட சரி இல்லை, சத்யராஜ் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வர்றாரு, டோனி ஸ்டார்க் ரேஞ்சில் என்னமோ பண்ணுறாருன்னு நினச்சா, ஏன்னா பவர் ஹவுஸ் சொன்னோடனே சரி இந்த ஹார்பரை சுற்றி அங்கங்கே டைனமேட்லாம் வச்சுருப்பாங்க, பவர் ஹவுஸ் தான் அந்த கோட் நேமு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இந்த மாதிரிலாம் நினச்சேன் படம் பார்க்கும்போது. அப்புறம் என்னடா இதுன்னு பார்த்தாக்கா, அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி, ஏன்னா இன்டர்வல் வந்து பயங்கரமாக இருக்கும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வேறு லோகேஷ் சொல்லியிருந்தார் போல். சரி நானும் ஏதோ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா சத்யராஜும் சொல்கிறாரு பவர் ஹவுஸுன்ட்டு. சரி பவர் ஹவுஸுன்னு சொல்கிறாங்களே, இது ஏதோ பெரிய சம்பவம் போலன்னு பார்த்தா மேன்ஷன் ஹவுஸு சரக்கு தான் இவனுங்க பவர் ஹவுஸுன்னு மாற்றி வச்சுருக்கானுங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி அது இந்த மேன்ஷன் ஹவுஸு சரக்கு வச்சு தான் இவனுங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்னு போனால் அதுவும் கிடையாது. பாட்டுக்கு கட்டிங்கை போட்டு இன்டர்வலுக்கு வெளில வந்து நிற்கிறாரு அந்த கண்டெய்னர் வெளியில். Feel anything? No. சேனலுக்கு இப்போ யோசிக்கிறேன் ஏன் பவர் ஹவுஸ்ன்னு பேர் வச்சோன்ட்டு. பவர் ஹவுஸ்ன்றது மேன்ஷன் ஹவுஸுன்றது எனக்கு தெரியாமல் போச்சு. இது ஒன்றா. ரெண்டாவது உபேந்திரா, அவர் என்னமோ அந்த ஃபஸ்ட்டு சீனில் காட்டுவாங்க 114 ரூம் நம்பர், அது என்னமோ சந்திரமுகி யாரா மாதிரி இது யாரும் திறக்கக்கூடாதுன்னு அப்படின்லாம் பில்டப் கொடுக்கவும், ஓகே இவர் வந்து ஒரு மாதிரி ஹல்க் மாதிரி போல், இவர் ரேஜ் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ரூமில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அவர் வெளில வந்தார்னா தலைவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு வெளியில் பவர்ஃபுல் பீஸ்ட் இன்சைடு போல், வெளில வந்தாக்கா அவர் பாட்டுக்கு தூக்கி அடிச்சு போயிட்டே இருப்பான்னு பார்த்தா, முக்கியமான சீனில் வெளில வர்றாரு, வந்துட்டு அண்ணே எல்லாரையாச்சும் தள்ளிடலாமா அப்படின்ட்டு ரொம்ப சாதுவான அடியாளாக இருக்கார். அது வந்து என்னமோ ஒப்பவே இல்லை. லைக் ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்கிறார் அவங்க 3ஆவதாக ஒரு ஆள் இருப்பான் பாருன்னு, இதில் பார்த்தா இங்கே 19ஆவதாக ஒரு ஆள் இருக்கான் பாருன்ட்டு. அப்படியே ஜெயிலரில் இருக்கிற சீனே. அதுக்கு இப்போ சன் பிக்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க போல் ஜெயிலர் மாதிரி ஒரு கதை வேணும்ன்ட்டு. இவர் ஜெயிலரில் இருக்கிறதே எடுத்து வைக்கிறன்ற மாதிரி சில சீன்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறாங்க. சரி இதுதான் ஒன்று அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸில் ஒருத்தர் வருவார், அமீர் கான். அமீர் கான் எதுக்குடா படத்தில் வச்சிங்கன்ற மாதிரி இருக்குது. அவர் வந்து இந்த ஹஸ்கி டாகோட வருவார், ஒரு 4-5 ஹஸ்கி டாகை கூட்டின்னு வருவார். ஹஸ்கி டாகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ பீஸ் டாக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அதை வச்சு ஒரு வில்லனிசம் பண்ணோம்னா எப்படி? ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷனில் எதுக்குடா ஹஸ்கி டாகை கொண்டு வந்தீங்கன்னே தெரில. இல்லை வேறு அந்த பிரேக்கிங் பேடில் ஒரு வில்லன் வருவான் சேரில், வீல் சேரில் கிடையாது மாஸ்க்லாம் போட்டு, அதே மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து வச்சுக்கிட்டு. சரி அமீர் கான் தான் வந்து என்ன இப்போ ஏதாவது பண்ணுவார், ஏன்னா நாகார்ஜுனாக்கு சைமன் கேரக்டருக்கு மேலே இவர் தான் நான் பெரிய வில்லனுன்ற மாதிரி நினச்சிட்டு. அவர் என்னன்னா வந்து ஃபேன் பாய் ஆகிட்டார் ரஜினிக்கு. சரி என்கிட்ட வந்து சேர்ந்துரு நீ அப்படின்ட்டு ஹீரோவை வந்து வில்லன் சைடை கூப்பிடுறாரு. அது என்னமோ படத்தில் ஒட்டாமையாக போயிட்டுருக்கு. இது அவர் வில்லனை கொண்டுட்டாரு, சுதிஹாசனை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாரு, அப்படியே ஏர்போர்ட்டு காமிச்சு படத்தை அங்கேயே முடிச்சுட்டுருக்கலாம். அமீர் கானை கூப்பிட்டு வந்து தான் படம் முடிக்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. அது எடுத்துகிட்டு வந்ததும் சரி கடைசியில் ஃபேஸ் ஆஃப் இருக்குன்னு பார்த்தாக்கா அவர் உட்காந்து கூட உட்காந்து பீடி அடிச்சுன்னுக்கிறாரு. நீ என்ன சொல்கிறேன் என் பக்கம் வந்துடுறியா அப்படின்ற மாதிரி. இது எப்படி ஒரு சாலிடு கிளைமேக்ஸ் அமையும்னு தெரியல. ஏன்னா இப்போது விக்ரமில் வந்து சூர்யா வந்து ரோலக்ஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அதே மாதிரி அமீர் கானும் ஒரு கேமியோ பண்ணி ஒரு பவர்ஃபுல் அது கேரக்டராக கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க போல். ஆனால் அது ரிவ்யூவில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே இது அந்த மாதிரி இல்லை. ஒரு வில்லனை கொண்டு வந்துட்டு அந்த வில்லன் வந்து இவரோட ஃபேன் பாய் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வாழ்ந்துக்கிறாரு, நீ என் பக்கம் வந்துடு, இது என்ன லாஜிக்கு? அங்கே அவனோட பிஸ்னஸே படுக்க போட்டாச்சு, இதுக்கப்புறம் என் பக்கம் வா அப்படின்னாக்கா எப்படி வருவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் இருந்துச்சு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில். ஸோ
படம் பார்க்குறப்ப நான் நினச்சேன் இந்த கோல்டு ஸ்மக்லிங் தான் ஒரு மெயின் ஸ்டோரி. இந்த கோல்டுக்குள்ளே ஏதோ கடத்துறாங்க, அதை வச்சு ஏதோ புதுசாக சொல்கிறாங்கன்னு நினச்சாக்கா கதையில் சொல்கிறாங்க அது மெயின் பிஸ்னஸ் இல்லையா. ஆர்கனை வந்து கடத்துறது தான் மெயின் பிஸ்னஸாக. இது பழைய ஸ்டோரி. இது வந்து என்ன அறிந்தாலே வந்துருச்சு. ஹீரோயின் ஹார்ட்டை கடத்துவாங்க, அதனால ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றுவாங்க. அதே கதை தான் இங்கே. அங்கே வந்து அனுஷ்கா, இங்கே வந்து ஸ்ருதிஹாசன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஸ்டில் வந்திருக்கும். கூலி படம் ப்ரமோஷன் அப்போ ஸ்டில் வச்சுருப்பாங்க. ரஜினி கையில் இந்த இந்த ரோலக்ஸ் புச்சர் நைஃப் வச்சுட்டு இருப்பார். சரி, அது வரப்போ அந்த அந்த ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து மாஸ்டர் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும், ஏன்னா அங்கே தான் இந்த கறி இதெல்லாம் வரும், தொங்க விட்டுருப்பாங்க அதே மாதிரின்ட்டு. சரி, அந்த இடத்துல ஏதோ சம்பவம்னு பார்த்தாக்கா அது நார்மல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனாக போயிடுச்சு. ஸோ ஓகே, அது ஒன்று இன்ட்ரோ சீன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறப்போ அது அது ஒரு மெயின் விஷயமாவே இல்லை படத்தில். மெயின் விஷயமே இல்லாத ஒரு ஃப்ரேமை வச்சு எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு கேட்குறேன். இன்னொரு மேட்ரு இருந்துச்சு. ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோல்டு வாட்ச் செயின் மாதிரி போட்டு கோல்டு கடத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் படத்தில் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். நானும் வெயிட் பண்ணுறேன் படத்தில் இந்த கோல்டு வாட்ச்லாம் செயின் மாதிரி பண்ணிவிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய சம்பவம் நடக்கும்ன்ட்டு. ஆனால் அப்படி இல்லை மக்களே. அவர் எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி என்ன பண்ணுவார்னா ஒரே ஒரு இடத்துல தான் வரும். அதுவும் அந்த வில்லனை கொள்றதுக்காக பொறுமையாக போத்துன்னு இருப்பார். ஒரு வாட்சா கப்பலில் இல்லாத கயிறா இல்லை கடலை தூக்கி போட்டு கூட கொள்ளலாம். அதை விட்டுட்டு ஒரு வாட்சா பின்னி அதை ஒரு செயின் மாதிரி போட்டு அது ஒரு சீன் தான் வரும். வந்த காட்சிகளை வச்சு பார்க்குறப்ப க்யூரியஸாக இருந்தது. வாட்ச்லேயே பில் பண்ண ஒரு சங்கிலி, அது என்ன சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக பண்ணதா இல்லை படத்தில் இருக்கா சார்? அது ஒரு தனி கிளாஸ் சார். எனக்கு இது வந்து ஸோ அந்த ஒரு சீனில் சும்மா அதை வந்து காட்டுறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அது பெரிய இதுவாக காட்டி அது ஒரு படத்தில் வந்து படத்தை வந்து வேறு மாதிரி பண்ணுறோன்ட்டு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணமே அதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து ஒரு டோனி ஸ்டார்க் லெவலில் அவர் என்னமோ பண்ணுவார், ஒயர் கனெக்ஷன் கொடுப்பாரு, இப்படிலாம் கொடுப்பாரு. நான் கூட இவர் ஏதோ பெருசாக பண்ண போகிறான்னு நினச்சாக்கா கடைசியில் நாயை எரிக்கிறதுக்கு இந்த சேரை வந்து உருவாக்கி வச்சுருப்பார். நானும் அவர் பெரிய சயின்டிஸ்ட் நினச்சேன், கடைசியில் பார்த்தா எரிக்கிறதுக்கு இல்லை. இவனுங்க வந்து எனக்கு புரியல. இப்போது இவனுக்கு வந்து ஹார்பரில் இருக்காங்களாம். இவங்க வந்து எல்லாரையும் அடித்து போட்டுருவாங்களாம். பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாதான். கல்லை கட்டி நடு கடலை போட்டால் மீன் சாப்பிட்டு போகுது, அவ்வளோதான். ஈஸியாக பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்குன்னு இவனுங்க ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அதுக்குன்னு ஒரு லேபை செட் பண்ணி அந்த லேபுக்கு 2 எம்ப்ளாயீஸ் வேறு. இது வந்து இந்த கதையோட ஃபார்மேஷனுக்கே கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு. படத்தோட ப்ளஸ் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா படத்தில் ஷோபின் கேரக்டர் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா டஃப் கொடுத்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலரில் வர விநாயகன் கேரக்டருக்கும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். அதே மாதிரி தான் இருக்கும். சில சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வில்லன் வந்து கால் பண்ணுறப்போ இங்கே பாரு நான் வந்து ஹீரோயினை வந்து கொண்டுறானே, இவர் இங்கேருந்து வீடியோ கால் பண்ணுவார், இங்கே பாரு நான் ஆளை பிடிச்சி வச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே சிமிலர். இது பழைய படத்துலேருந்து எடுத்தா பரவாயில்ல, அதுக்குன்னு இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலர் படத்துலேருந்து எடுப்பாங்க. இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அந்த ரெட்ரோ ஸ்டைலில். ஸோ லோகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ப்ளஸ்ஸே வந்து எதாவது பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் ஏதாவது ஒரு டெக்னிக் புதுசாக ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி இதில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஏஐலாம் யூஸ் பண்ணி டிஏஜிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த காலத்து ரெட்ரோ ஃபில்ம் எந்த பிரிண்ட் ஸ்டைல் இருக்குமோ அதே கலர் டோன்லாம் கொண்டு வந்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் படத்தில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் பண்ணல, ஏன்னா நல்லா இருக்குல்ல, அதனால் அதெல்லாம் பண்ணல போல. ஸோ மற்றபடி இதை பார்த்துட்டு ஜெயிலரே நல்லா இருந்தது மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஜெயிலரோட வேட்டையன் பிடிச்சிருந்தது. பட்
இது ஜெயிலராச்சும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இதில் என்டர்டெயின்மெண்ட் காமெடி எதுவும் பெருசாகவும் இல்லை. ஸோ ரொம்ப எமோஷ்னல் ட்ராகிங்காக இருந்துச்சு. இந்த எமோஷனல் சீன்லாம் கொஞ்சம் டக் டக்குன்னு தாண்டி இருந்தாக்கா பரவாயில்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் ப்ளஸ்ஸு வந்து நாகார்ஜுனாவோட ஆக்டிங்கு, அப்புறமா ஷோபினோட ஆக்டிங்கு, அப்புறமா படத்தில் இருக்கிற ஒரு ட்விஸ்ட்டு, அதெல்லாம் நான் சொன்னேனாக்கா ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ படத்தில் ஒரு 2-3 நல்ல ட்விஸ்ட்டுங்க இருக்குது. பட் அதை தவிர்த்து படத்தோட ஸ்டார்டிங்கும் சரி, படத்தோட எண்டிங்கும் சரி, அண்ட் எப்போவுமே லோகேஷோட படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டோரி இல்லைனா கூட ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவே ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்டோரியும் கொஞ்சம் அங்கங்கேருந்து இருக்கிற மாதிரி இருக்கனால லோகேஷ் படம் மாதிரியே தெரியல கடைசியில் பார்க்குறப்போ. ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரியே நிறையா டைரக்டர்ஸ் வந்து அதே ஸ்டைலில் ரெட்ரோ சாங் வைக்கிறது, கேமியோஸ் கொண்டு வருதுன்ட்டு எல்லாரும் இப்போ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் அதை பண்ணுறப்போ அதை தாண்டி ஒரு லோகேஷோட டச்சுன்னு ஒன்று இருக்கும். அது இதில் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. படம் பார்த்து முடிக்கிறப்போ தெரியுது நிறையா ப்ரொடக்ஷன் சன் பிக்சர் சைட்லேருந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நிறையா ஸ்டோரியில் கொஞ்சம் சொதப்பியிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லோகேஷ் இந்த மாதிரிலாம் படம் பண்ண மாட்டார். அது அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் டைம் வாட்சபிள் தான். மற்றபடி அந்த ஒன் டைம் வாட்சபிளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜெயிலர் படமே இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். எனக்கு ஒன்று மட்டும் சொல்லிடுங்கண்ணா, பவர் ஹவுஸ்ன்னு ஏன்டா பேர் வச்சிங்க? பவர் ஹவுஸ்னால் அது என்ன? அது என்னமோ இன்டர்வலில் பவர் ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பவர் ஹவுஸ்னால் என்னன்னே